ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। கருவிருத்த குழிலை தவின் காம கடுங்குழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்குழலுருவீர் உயிரின் பொருள்கட்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குறுகையர்கோன் உரைத்த திருவிருத்த தோரடி கற்றீரீர் திருநாட்டகத்தே முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும் முறையின் வரும் ஆசிரியம் 7 பாட்டும் மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி மறவாதபடி 87 பாட்டும் பின் உரைத்ததோர் திருவாய்மொழி எப்போதும் பிழையற 1102 பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகன் தன்னில் எழில் குறுகை வருமாறா இறங்கு நீயே அந்தமிலா பேரின்பமருந்த வேர்க்கும் அடியோமை அறிவுடனே என்றும் காத்து முந்தைவினை நிறைவழியில் ஒழுகாதம்மை முன்னிலையாம் தேசிகர்த்தம் முன்பே சேர்த்து மந்திரமும் மந்திரத்தின் வழியும் காட்டி வழிப்படுத்தி வானேற்று அடிமை கொள்ள தந்தையன நின்ற தனித்திருமால் தாளில் தலை வைத்தோம் சடகோபன் அருளினாலே பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ற நேர்மை இனியாமுறாமை உயிரளிப்பான் என்னென்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. ஆச்சரியமான திருவிருத்தத்திலே 9வது பாசுரம் இன்னைக்கு நாம் பார்க்கணும். 8வது பாசுரத்துல பொருள் படைப்பான், பொருளை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாயகனானவன் நாயகியை பிரிந்து திருவேங்கடமலைக்கு செல்கிறான். அந்த பிரியும் போது நாயகியிடம் அவன் பேசுகிற பேச்சுகளும் அவன் செய்கிற செய்கைகளும் அது விசித்திரமாக மிகவும் அழகாக மிகவும் அனுபவிக்க கூடியதாக இருப்பதை பார்த்து நாயகி ஓ இதெல்லாம் அறிந்தோம், இவர் நம்மை பிரிந்து பொருள் படைப்பதற்காக போகப் போகிறார் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொண்டோம். அதற்காக இவர் இப்படியெல்லாம் செய்கிறார், இவர் இதற்காக கற்றுக்கொண்டு வந்திருக்கிறார், எப்படியெல்லாம் நாயகியிடம் விடைபெற வேண்டும் என்று கற்றுக்கொண்டு வந்திருக்கிறார். அங்க போக வேண்டாம் என்று சொன்னால் கேட்க மாட்டார், அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறார் என்பதாக நாயகனுடைய பிரிவை உணர்ந்து கொண்டு நாயகியானவள் அருளி செய்த ஒரு பாசுரத்தை அழகாக பார்த்தோம். இப்பொழுது அந்த நிலையிலே நாயகனுடைய மனோபாவம் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கணும். பொருள் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக நாயகியை விட்டு பிரிந்து போகும்போது அவனுக்கும் மனசிலே வருத்தம் என்பது நிறைய இருக்கும் இல்லையோ. அப்போ அவன் என்னதான் நாயகிக்கு காண்கின்றனர்களும் கேட்கின்றனர்களும் இப்படி சில வார்த்தைகள் சொன்னாலும் சில செயல்களை செய்தாலும் ஆனால் இவனுடைய மனசு அவருடைய பிரிவை தாங்க முடியாமல் தான் தவிக்கும். அந்த நாயகன் தன்னுடைய மனோபாவத்தை சொல்லக்கூடிய பாசுரம் என்பதாக 9வது பாசுரத்தை நாம் சொல்லலாம். தின்பூம் சுடர் நுதி நேமியன் செல்வர் விண்ணாடனையா வன்பூமணிவல்லி யாரே பிரிபவர்தாம் இவையோ கண்பூங்கமலம் கரும் சுடராடி வெண்முத்தரும்பி வன்பூங்குவளை மடமான் விழிக்கின்ற மாயிதழே அப்படின்னு. வன்பூமணிவல்லி யாரே பெரிபவர்தான். இந்த அதாவது அழகான புஷ்பங்களை உடைய
ஒரு சிறந்த கொடி போன்ற இருக்கிறாளே இந்த நாயகி, இவளை விட்டு யாருதான் பிரிந்து இருக்க முடியும்? இப்படிப்பட்ட நாயகனுடன் பழகியவர் யாராக இருந்தாலும் இவளை பிரிந்து அவர்களாலே இருக்க முடியுமோ என்பதாக இங்க பாசுரம் கருத்தான பாசம், அதாவது மெய்ய கருத்து. வன்பூமணி வல்லே யாரே பிரிபவர் தாம், இவளை போய் யார் பிரிந்திருப்பார்கள்? தென்பூஞ்சுடர் நுதி நேமியஞ்செல்வர் விண்ணாடனைய வன்பூமணி வல்லி, இவள் எப்படி இருக்கிறாள் அப்படின்னா ஒரு சீவை குண்டம் போல இருக்கலாம். விண்ணாடனைய வன்பூமணி வல்லி அப்படின்னு எம்பெருமானுடைய சீவை குண்டம். எம்பெருமான் தென்பூன் சுடர் நுதி நேமியன் செல்வர், ஆச்சரியமான சக்கரத்தை தன்னுடைய ஆயுதமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த சக்கரமானது ரொம்ப திடமானது, பூ அழகானது, சுடர் ஒளிரக்கூடியது, நுதி கூர்மையானது. அப்படிப்பட்ட நேமி சக்கரம், அதை தன் கையில் ஏந்தக்கூடிய அஞ்செல்வர், அழகான செல்வம் உடையவர் நாயகன். தென்பூஞ்சுடர் நுதி நேமி அஞ்செல்வர் விண்ணாடனைய, அப்படிப்பட்ட எம்பெருமான் செல்வன். அவனுடைய விண்ணாடுனா சீவை கொண்ட நாடு. அந்த சீவை கொண்ட நாட்டுக்கு மாதிரி இருக்கலாம். சீவை கொண்ட நாடு போல இந்த வன்பூமணி வல்லி இவள் இருக்காள். அது என்ன சீவை குண்டம் போல இருக்காள்னா என்ன அர்த்தம்னு கேட்டானா, சீவை குண்டத்து போனவர் யாராவது திரும்பி வருவாரோ, இல்ல சீவை குண்டத்துக்கு போனவர் யாராவது திரும்பி வரணும்னு ஆசைப்படுவாரோ? கிடையாது இல்லையா? அந்த மாதிரி இந்த நாயகியை சேர்ந்தவர் யாராக இருந்தாலும் அவர்கள் இவளை விட்டு பிரிந்து வரவே மாட்டார்கள். இவளிடம் போய் சேர்ந்தால் வைகுண்டம் போய் சேர்ந்ததற்கு சமானம் என்கிற ரீதியிலே இருப்பவள். விண்ணாடனைய வன்பூமணி வல்லே யாரே பிரிபவர்தாம், யார்தான் இவளை விட்டு பிரிந்து இருக்க முடியும்? இவையோ, அப்படி என்ன விசேஷம் அப்படிங்கறது இன்னும் சொல்றார். இவையோ கண் பூங்கமலம், இவையோ கண், நாயகனுடைய கண்ணை பாருங்கள். இந்த கண்ணை விட்டு யாராவது பிரிந்து இருப்பாரோ? இவையா கண்கள்? இவை கண்ணுன்னு சொல்லலாமா? இல்ல பூங்கமலம், அழகான மலர்ந்த தாமரை பூன்னு சொல்லலாமா? அல்லது கருஞ்சுடராடி, கருமையான மை ஒளி கொண்டது, கருமையாக சுடர்ன ஒளிர்கின்ற ஆடி, மையை போல இருக்கு, மை ஒளியை கொண்டது அப்படின்னு. கண் இவையோ கண் பூங்கமலம் கரும் சுடராடி வெண்முத்தரும்பி, வெளுத்த முத்துக்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கின்றன அப்படின்னு. அதான் முத்துக்கள் எல்லாம் சேர்ந்து இருப்பது போல கண்ணில் ஓரத்திலே அழகாக கண்ணீர், ஏன்னா நாயகனை விட்டு பிரிகிறபடினாலே கண்ணீருடன் இருக்கிறது. வன்பூங்குவளை, அது மட்டுமல்ல, அழகான குவளை பூ போல கருப்பாக இருக்கக்கூடியவை. அடமான் விழிக்கின்ற, வன்பூங்குவளைனா அழகாக மலர்ந்த கருணைதல் போல இருக்கக்கூடியது. மாயிதழ், நல்ல பெரிய இதழ்களை உடைய ஒரு கருணைதல் பூ போல இருக்கக்கூடியவள். மடமான் விழிக்கின்ற, மடமான் மடப்பமுடைய மானுடைய ஒரு விழி எப்படியோ அதே போல விழியை உடையவள். அப்படிப்பட்ட இந்த பெண்ணுடைய கண் இருக்கும்போது, இவையோ கண், இப்படிப்பட்ட கண்ணோ, இப்படிப்பட்ட கண் இருக்கும்போது யார் இதை பிரிந்து இருக்க முடியும்னு முன்னாடி சொன்னவர் சேர்த்துறான். யாரே பிரிபவர்தாம் இவையோ கண்ணு, இந்த கண்ணா, இந்த கண்ணை யாரே பிரிபவர்தாம்? ஏன்னா பூங்கமலம் கரும் சுடராடி வெண்முத்தரும்பி வன்பூங்குவளை அடமான் விழிக்கின்ற மாயிதழே. மாயிதழ் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். பெரிய இதழ் அப்படின்னு அர்த்தம், அதாவது பெரிய இதழோடு கூடிய ஒரு மலர்ந்த கருணை இதழ் பூ போல இருப்போம் இந்த கண் இருக்கின்றன அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். அப்படி இல்லாட்டானா மா இதழேங்கிறத தனியா வச்சுப்போம். அழகான இதழ் கொண்டவளேன்னு அர்த்தம். மானா பெருமை படைத்தான் அர்த்தம், மேன்மை படைத்தான் அர்த்தம். மேன்மை படைத்த இதழ் அப்படின்னா அதரம், உதடு. மேன்மை படைத்த அதரம் உடையவளே, உடைய பெண்ணே அப்படின்னு அவளை பார்த்து சொல்றதாகவும் வைத்துக் கொள்ளலாம். அந்த பெண்ணையே பார்த்து, இப்ப நாயகனுடைய பாசுரம் இது. அப்ப நாயகனுடைய பாசுரம்ங்கிறது யாரு சொல்லக்கூடிய பாசுரம் அப்படின்னா,
ஒரு நாயகனுடைய எண்ணத்தை நாயகனே சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா தோழியானவள் இவள் கிட்ட சொல்லுகிறாள், நாயகி கிட்ட, உன்னை பிரிந்து போய் நாயகன் எப்படி இருக்க முடியும்? உன்னை பிரிந்து யாராவது இருக்க முடியுமா? யாராவது உன்னை பிரிய முடியுமோ? அப்படிப்பட்ட அழகுடையவளாயிற்றே நீ அப்படின்னு சொல்லலாம். இது நாயகன் பாசுரம் அப்படின்னு சொன்னா கூட அந்த நாயகன் எம்பெருமானா இல்ல முன் பாசுரங்கள்ல நாம் உள்ளர்த்தமாக சொன்ன மாதிரி நாயகன்கிறது பாகவதர்களையே சொல்லுகிறாளாம். நான் ஆழ்வார் பாகவதர்களையே சில சமயம் நாயகனாக சொல்வதுண்டு. என்ன கேட்டா பெருமாள் எப்படி பிராபியமோ அப்படி பாகவதர்களும் ஆழ்வார்களுக்கு பிராபியமாக இருக்கிறபடினால, அதனால பகவத் பக்தர்கள் பாகவர்களை நாயக ஸ்தானத்தில் வைக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படின்னு நேமியஞ்செல்வர் வெண்ணாடனைய அப்படின்லாம் விற்கிறத பார்த்தான்னா அங்க ஸ்ரீவைகுண்டத்துல விட்டு பிரியாமல் இருப்பவர்கள் பாகவதர்கள் அப்படின்னு தானே ஆகும். அதனால அதை வைத்து அந்த அர்த்தமும் சொல்லலாம். அப்படி இங்க தென்பூஞ்சுடர் நுதி நேமியஞ்செல்வர் விண்ணாடனைய வன்பூமணி வள்ளி. இது வரைக்கும் இப்படி ஒரு உபமானம் நம்ம எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டோம். விண்ணாடனைய வன்பூமணி வள்ளி, ஸ்ரீவைகுண்டம் போல இருக்கிறாள் இவள் அப்படின்னு. இதுக்கு மேலோட்ட அர்த்தம் புரியல. என்ன ஸ்ரீவைகுண்டம் போல இருக்காள் இவள்னா என்ன அர்த்தம் கேட்டா, இப்போ பிரிவு துயர்ல இருக்கிறபடினால ஸ்ரீவைகுண்டத்தை யாரும் பிரிய மாட்டார்கள் இல்லையா? அந்த மாதிரி இவளையும் யாரும் பிரிந்திருக்க முடியாதுங்கிற அர்த்தத்துல வியாக்கியானம் ரொம்ப அழகா பண்ணியிருக்கா. ஸ்ரீவைகுண்டத்துல போயிட்டோம்னா யாருமே திரும்பி வரமாட்டார்கள். ஏன் திரும்பி வர மாட்டார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அந்த கேள்விக்கு பதில் அழகா சொல்றார் வியாசர். ஒரு பதில் சொன்னார், ஏன் திரும்பி வர மாட்டார்கள் அப்படின்னு கேட்டா, ஏன்னா வேதத்துல சொல்லியிருக்கு ஸ்ரீவைகுண்டம் போனவர்கள் திரும்பி வர மாட்டார்கள். நச்ச புனராவர்த்ததே அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கு. அதனால திரும்பி வர மாட்டார்கள் அப்படின்னு சொன்னார். அது ஸ்ரீபாஷ்யக்காரர் அது மட்டும் காரணம் அல்ல, வேதம் சொல்லி இருக்குங்க மட்டும் காரணம் அல்ல, பெருமாளும் திரும்பி அனுப்ப மாட்டார். பெருமாள் திரும்பி அனுப்ப மாட்டாருங்கிறது மட்டும் காரணம் அல்ல, இவர்களும் திரும்பி வரணும்னு ஆசைப்பட மாட்டார்கள் அப்படின்னு இன்னும் 2 காரணத்தையும் சேர்த்து சொல்றார். நச்ச புனராவர்த்ததே இத்தியாதிக்காக ததாச்ச பகவதா அப்படின்னு நச உச்சின்ன கர்மபந்தஸ்ய அசங்குச்சித ஞானஸ்ய பரபிரம்மானுபவைக ஸ்வபாவஸ்ய ததேக பிரியஸ்ய அனவதிகாதிசயம் பிரம்ம அனுபவதः அந்யாபேக்ஷா ததர்த்தாரம்பாத்ய சம்பவாத் புனராவிருத்தி சங்கா அப்படின்னு ஒரு வரி சிவக்ஷேத்திர அழகா இருக்கு. இங்கிருந்து கர்மபந்தத்தை எல்லாம் விட்டுட்டு ஸ்ரீவைகுண்டம் போறான் இல்லையா? அப்போ பரபிரம்மானுபவைக ஸ்வபாவஸ்ய, பரபிரம்ம அனுபவமே அவனுக்கு ஸ்வபாவம் ஆயிடும். இங்க பூலோகத்துல நமக்கெல்லாம் என்ன ஸ்வபாவம் அப்படின்னா, நமக்கு என்ன ஸ்வபாவம் அப்படின்னா, என்ன ஸ்வபாவம்? சாப்பிட்றதும் தூங்குறதும் தான் பிரதானமான சுபாவம். இங்க நன்னா சாப்பிடணும், நன்னா தூங்கணும், அதற்காகவோ இல்லைனா அதற்காக பொருளீட்டணும், தூங்கணும்னா சௌக்கியமா தூங்கணுமேங்கிறதுக்காக அதற்காக இடங்களை எல்லாம் தேடி கண்டுபிடிச்சுக்கணும். எல்லாம் தீர யோசித்தால் எல்லாம் உண்ணுவதிலும் உறங்குவதிலும் தான் முடியும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு தமிழ்ல. நன்னா யோசிச்சு பார்த்தோன்னா எல்லாம் நன்னா சாப்பிட்றதுலையும் தூங்குறதுலாம் போய் முடியும். எதுக்காகன்னு கேட்டுட்டே போனா, அப்ப நமக்கு என்ன சுபாவம் அப்படின்னு கேட்டான்னா, ஆகாரம் உறக்கம் இந்த மாதிரி பிரகிருதி அனுபவமே சுபாவமா இருக்கு. ஆனா இதுக்கு நேர் எதிராக ஸ்ரீவைகுண்டம் போனான்னா இந்த பிரகிருத்தின்னு ஒண்ணு இருக்காது இல்லையா, பசின்னு ஒண்ணு இருக்காது, உறக்கம்னு ஒண்ணு இருக்காது. அப்ப அங்க என்ன கேட்டா பரபிரம்மா அனுபவைக ஸ்வபாவஸ்ய, பரபிரம்ம அனுபவம் மட்டுமே சுபாவம் ஆயிடும். அது மட்டுமல்ல, ததேக பிரியஸ்ய, பகவான் ஒருத்தன் பிரியமானவன். பிரியமான வஸ்துனா வேற எதுவுமே கிடையாது, பெருமாள் தான் பிரியமான வஸ்து அப்படின்னு ஆயிடும். அப்போ அனவதிக அதிசயானந்தம் பிரம்ம அனுபவதா, அளவில்லாத பிரம்மத்தை ஆனந்தத்தை அனுபவிச்சுருக்கான். அந்யாபேக்ஷா, இவன்கிட்ட போய் வேற ஏதாவது வேணுமான்னு கேட்டா கூட எதுவுமே வேண்டான்வான். அந்யாபேக்ஷா ததர்த்தாரம்பாத்ய சம்பவாதி, அவன் வேற என்ன வேணும் அவனுக்கு? எதை கேட்டாலும் வேண்டாம். இந்த பரபிரம்ம அனுபவத்தை பெற்றிருப்பவனுக்கு வேற ஏதாவது வேணும்னு கேட்டா வேணும்னு சொல்லுவானா என்ன?
அதனால இவன் திரும்பி வருவாங்கிற கேள்வியே வராது. கேள்வியே என்ன கேட்டா, ஸ்ரீவைகுண்டம் போனவன் திரும்பி வருவானான்னு கேள்வி கேட்டா கேள்வி தப்பு. ஏன்னா அவனா திரும்பி வரமாட்டான். அப்படி அனுபவிச்சுருப்பவன் எப்படி திரும்பி வருவான் அப்படிங்கிற அப்புறம் தான் சொல்றா, இல்ல கேள்வி அப்படி இல்லை, அவன் திரும்பி வர வேண்டாம், பரமாத்மா இவனை திருப்பி அனுப்புவானோ அப்படின்னு கேட்டா அது அடியோட நடக்காது. நச்ச பரமபுருஷ சத்திய சங்கல்ப அத்தியர்த்த பிரியம் ஞானினம் லத்வா கதாச்சிதாவர்த்தயிஷ்யதி. பரமபுருஷனுக்கும் இவங்கிட்ட அத்தியர்த்த பிரியம், ரொம்ப ஆசை வச்சிருக்கான். அப்போ அந்த குழந்தை மாதிரி, குழந்தை அப்பா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். குழந்தை அம்மா அப்பா மாதிரி. அம்மா அப்பா விட்டு குழந்தை வருமா? சின்ன குழந்தை, நான் எப்பவுமே சொல்ற மாதிரி சின்ன குழந்தை, சின்ன குழந்தை அம்மா அப்பா விட்டு வருமா? இல்ல அம்மா அப்பா தான் சின்ன குழந்தைய விட்டு இருப்பாள? அந்த மாதிரியான ஒரு சுபாவத்துல அங்க இருப்பா. அப்போ இவ ரெண்டு பேருக்குமே நடக்காது. அதனாலதான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு, சிவாஷ்டக்கார அழகா சொல்றேன். அதனால ஸ்ரீவைகுண்டம் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? ஸ்ரீவைகுண்டத்துல கர்ம வாசனை இருக்குமா? கர்ம வாசனை இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்? அப்ராகிருதமான சரீரம் சொல்றாளே, அது எப்படி இருக்கும் அப்படின்னா அதெல்லாம் விட்டுடுங்க. இது மொத்தத்தையும் அது எப்படி இருக்கும், எந்த அளவு இருக்கும், அப்ராகிருதமா இருந்தா எப்படி இருக்கும், அப்படின்னா கர்ம வாசனை இல்லாமல் இருந்தா எப்படி இருக்கும், பசி இருக்காதுங்கிறாளே அப்ப எப்படி இருப்போம், எல்லாத்தையும் விட்டுடுங்க. ஒரு விஷயம், ஸ்ரீவைகுண்டம் தான் ரொம்ப 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 இஷ்டமாக நம்ம அதை விட்டு திரும்பி வரணும்னே எண்ணம் இல்லாததாக இருக்கும். அதுதான் அது பேசிக்கா நமக்கு அதுதான் விஷயம். அவ்வளவு பிடிச்சிருக்கும், நம்ம திரும்பி வர வேண்டாம், திரும்பி வர தோணவே தோணாது. அப்படி இருக்குமா? சித்திரக்கூட்டத்துக்கு எப்படியானால், சித்திரக்கூட்டத்துல பிராட்டியை பார்த்து பெருமாள் கேட்கிற, உனக்கு இந்த சித்திரக்கூட்டம் பிடிச்சிருக்கா அப்படின்னு. ஏன்னு கேட்டா திரும்பி அயோத்தியே போலாமான்னு தோன்றதா அப்படின்னு. ஆனா சித்திரக்கூட்டம் வந்தப்புறம் அயோத்தியை மறந்துட்டார் பிராட்டி. அயோத்தி எதுக்கு? இந்த சித்திரக்கூட்டம்ங்கிறது பரம ஆனந்தமா இருக்கு. இங்க இருந்துன்னா இப்படியே 14 வருஷம், என்ன எத்தனை வருஷம் வேணா இருந்துட்டு இருக்கலாம், உம்மோடு கூட அப்படின்னு சொல்றது, நீர் கூட இருக்கிறபடினால அப்படிங்கிற. அந்த மாதிரி ஸ்ரீவைகுண்டம் அப்படின்னா அதை பிரிந்து வரணும்னே தோணாது அப்படிங்கிற ஒரு உத்தமமான இடம் அது. அப்ப அதே போலதான் இந்த நாயகி இருக்கிறாள் அப்படின்னா, இவளை பிரிந்து இருக்க முடியாதுங்கிறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா அந்த ஸ்ரீவைகுண்டத்தை தவிர வேற உதாரணம் சொல்ல முடியாது. வேற ஏதை நம்ம சொல்லலாம்? வேற லோகத்துல இருக்கிறவங்களாம் நமக்கு பிரிஞ்சு வரத்துக்கே மனசு இல்லைன்னு சொல்லுவோம், ஆனா பிரிஞ்சுதான் வந்துட்டு இருக்கும். தியான லோகத்துல எல்லாம் இருந்துட்டு இருக்கு. அதனால இதுக்கு நல்ல உதாரணம் சொல்லணும்னு பார்த்தார் ஆழ்வார். இந்த நாயகிக்கு நல்ல உதாரணம் ஸ்ரீவைகுண்ட லோகம்தான். ஆழ்வாருடைய சிந்தனம், ஆழ்வாருடைய திங்கிங்ல பார்த்தா அதுதான் உதாரணம் வரும். அது ஆச்சரியமான உதாரணமாக நமக்கும் இருக்கு அப்படின்னு தோன்றது இல்லையா? பின்பூஞ்சுடர் நுதி நேமியன் செல்வர் விண்ணாடனையா பண்பூமணிவல்லி யாரே பிரிபவர் தாம். யார்தான் இதை பிரிபவர் அப்படின்னு அழகா சொல்ற. இங்க பெருமாளுடைய ஸ்ரீவைகுண்டம், ஸ்ரீவைகுண்டம் அவனுடைய ஸ்ரீவைகுண்டம், அது பெருமாளுடைய ஸ்ரீவைகுண்டம். ஏன்னா ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாளை சேவிப்பவர்கள் அதை விட்டு வர முடியாது தானே, பரபிரம்மானுபவம் தானே. அந்த பெருமாள் அங்க எப்படி இருப்பாருங்கிறத சொல்றதுக்காக முன்னாடி தின்பூஞ்சுடர் நுதி நேமி அஞ்செல்வர் அப்படின்னு இத்தனை சொல்லிருக்க. தின் பூம் சுடர் நுதி நேமி, பெருமாள் கையில சக்கரத்தோட எழுதிருக்க. அந்த சக்கரம்ங்கிறது ஆயுதம் ஆனா கூட ஆபரணமாயும் இருக்கும்னு சொல்றோம். தின் அப்படின்னா ரொம்ப வலியதா இருக்கு, ஆயுதமா இருக்கு. பூ அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கு. ஆயுதங்கள்லாம் ஒரு பக்கம் ஆயுதமா இருந்தாலும் ஒரு பக்கம் ரொம்ப சாஃப்டா இருக்குமா பெருமாளுக்கு. அதாவது சத்துருக்களுக்கு வேணா அது அப்படியே சக்கரம் அப்படின்னா அப்படியே அறத்துரும், அப்படியே புசுக்கிடும். ஆனா பெருமாளுக்கு எப்படி இருக்கும்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். சுடர்னா அத்தனை பிரகாசம் உள்ளது, நுதினா அத்தனை கூர்மையானது. அப்படிப்பட்ட திருவாழியை பெருமாள் வச்சுருக்கான். அதெல்லாம் சேர்த்துதான் இவன் அனுபவிக்கிறான். அஞ்செல்வர் அழகான உபய விபூதியும் உடையவன் அப்படின்னு அர்த்தம். செல்வமுடைய நாயகன் எம்பெருமான் என்பதற்காக இது அத்தனையும் சொல்லி, அப்படிப்பட்ட சக்கரத்தை தாங்கி கொண்டிருப்பவன் இன்னும் அவனுக்கு நமக்கு அனுபவிக்க ஏற்றதாக ஆயுதங்கள் ஆபரணங்கள் எல்லாத்தையும் கொண்டு ஆச்சரியமான சௌந்தரியத்தோடு சேவை சாதிப்பவன். அவனுடைய பரமபதத்தை போனா யாராவது திரும்பி வருவானா அப்படின்னு. யாராவது புத்தி உள்ளவன் யாரும் வரமாட்டான், புத்தி இல்லாதவன் தான் வருவான்.
தின்பூம் சுடர் நுதி நேமியன் செல்வர் விண்ணாடனைய வன்பூ மணிவல்லி யாரே பிரிபவர் தாம். இவள் இப்படி இருக்காள் அப்படின்னா இவளை பத்தி சிவைகுண்டம் மாதிரி பிரிந்து வர முடியாமல் இருக்கா. அது மட்டுமல்ல, வன்பூ மணிவல்லி அழகில் ரொம்ப சிறந்ததான பூங்கொடி போன்றவள் அப்படின்னு அர்த்தம். பூவல்லி பூவல்லி அப்படின்னா வல்லினா கொடின்னு அர்த்தம். பூவல்லினா பூங்கொடி அப்படின்னு அர்த்தம். வண்ணா அழகான அப்படின்னு வச்சுக்கணும். சிறந்த பூங்கொடி போன்றவள் அப்படின்னு. இல்லாட்டா வன்பூ அப்படின்னா நல்ல புஷ்பங்களை உடைய மணிவல்லி அழகான கொடியானவள் அப்படின்னு. புஷ்பங்களை உடைய அழகான கொடியுள்ள எப்படி வச்சுக்கோம். பூவல்லினா பூங்கொடின்னு அர்த்தம். இப்போ வன் மணி ரெண்டையும் வச்சுக்கணும். அழகான சிறந்ததான அப்படின்னு ரெண்டு அர்த்தம். இப்படி எல்லாம் இந்த நாயகியும் பூங்கொடி போல இருக்கக்கூடியவள். பூங்கொடிங்கிறதுக்கு அர்த்தம் தான் முன்னாடியே பார்த்தோம். வன்பூ மணிவல்லி அப்படின்னு. அதாவது நாயகனையே சேர்ந்து, எப்படி கொடியானவள் நாயகனை சேர்ந்து மரத்தை சேர்ந்து இருக்கும், இல்லாட்டா தோண்டு விடுமோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவள். மரத்தை விட்டு பிரிந்த கொடிங்கிறது இருக்காது, தோண்டு விழுந்துரும். அந்த மாதிரி நாயகனை விட்டு பிரிந்து இருக்க முடியாதவள் இவள் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக இப்படிப்பட்ட இவளை யாரே பிரிபவர்தாம், யாருதான் பிரிய முடியும், யாரும் பிரிய மாட்டான்னு சொல்லாம அழகா இவனை இந்த நாயகியை பிரிந்து யாருதான் இருக்க முடியும் அப்படிங்கிற. அது மட்டும் இல்ல, இவளை பிரிந்து இருக்க முடியாதுங்கிறதுக்கு காரணமாக ஒண்ணு சொல்றார். இவையோ கண், இந்த கண்ணு பார்த்தா இவளது கண்கள் இருக்கே, இது கண்ணா? கண்ணு சொல்லக்கூடாது. இத ஏதோ நமக்கெல்லாம் எல்லாருக்கும் கண் இருக்கா மாதிரி இவளுக்கும் ஒரு கண் இருக்கிறது, 2 கண்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. இவை வெறும் கண்களானா? வெறும் மாம்ச கண்களா? நமக்கெல்லாம் இருக்க மாதிரி மாம்ச கண்கள் அல்ல. இவையோ கண் பூங்கமலம் கரும் சுடராடி எல்லாம் வச்சுக்கணும் கண்ணுக்கு. இப்போ பூங்கமலம் மலர்ந்த தாமரை பூ போல இருக்கக்கூடிய கண்கள். பெருமாண்டிய கண்களுக்கு உதாரணமா சொல்வார். அந்த மாதிரி மலர்ந்த தாமரை பூ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆச்சரியமான கண்கள். இவையோ கண் பூங்கமலம் வன்பூங்குவளை, அழகான குவளை பூ போல இருக்கக்கூடிய கண்ணு. கருணைதல் பூ, கருணைதல் பூ கருப்பா இருக்கும், தாமரை பூ சிவப்பா இருக்கும். எல்லாத்தையும் சொல்ற, ஏன்னா கண்ணுல 2 இருக்கும், கருப்பும் இருக்கும் சிவப்பும் இருக்கும் இல்லையா? 2 இருந்தாதான் செவ்வரி ஓடி அப்படின்னு சிவந்த வரிகள்லாம் இருக்கணும். 2 கலந்து இருந்தாதான் அழகா இருக்கும். கருஞ்சுடராடி அப்படின்னு ரொம்ப கருப்பான சுடர் ஒரு பிரகாசம், அதை ஆடி அதை அணிந்து கொண்டது அப்படின்னு அது கொண்டது. கருப்பாவும் இருக்கணும் பிரகாசமாவும் இருக்கணும். பொதுவா சில பேர் கருப்புன்னா அது பிரகாசம் இல்லைன்னு நினைப்பா, பிரகாசம்னா கருப்பு இல்லைன்னு நினைப்பா. ஆனா கருப்புலயே ஒரு ஷைனிங் இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான கண்கள் கருப்பாவும் இருக்கும் பிரகாசமாவும் இருக்கும். இது ஆழ்வார் அடிக்கடி சொல்ற. எம்பெருமானுடைய திருமேனிக்கே கூட சொல்லிருக்காரு. கருப்பாவும் இருக்கும் பிரகாசமாவும் இருக்கும், இருளன்ன மேனி அப்படிலாம் சொல்றாரு இல்லையோ அந்த இடத்துல. கருஞ்சுடராடி வெண்முத்தரும்பி, வெண்மையான முத்து, அந்த முத்தெல்லாம் அரும்பி இருக்கின்றன, அங்கே அப்படியே பெருக்கி இருக்கின்றன அர்த்தம். அதாவது இவருடைய கண்களிலே ரொம்ப வறட்சி இருந்தா நல்லா இருக்காது, கொஞ்சம் ஜலத்தோட இருந்தாதான் கண்ணு நல்லா இருக்கும். அதுவும் நாயகனை விட்டு பிரியும்போது லேசாக ஒரு வெள்ளை முத்து ஒண்ணு அரும்பினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரே ஒரு கண்ணீர் ஒண்ணு இருக்கும். அந்த ஒரு கண்ணீர் தான் ரொம்ப நிறைய. ஓன் அழுது கண்ணீரா ஜலம் கொட்டினா அது வேற அர்த்தம். ஆனால் அந்த உள்ள இருக்கக்கூடிய துக்கத்தை எல்லாம் அடக்கி கொண்டு ஒரு சொட்டு கண்ணீர் வந்து நிச்சுக்கோங்க, அதுக்கு சமம் எதுவுமே கிடையாது அப்படின்னு. அந்த மாதிரி இவளுடைய கண்ணிலே நீர் அரும்பி இருக்கு, அவ்வளவுதான். அப்படியே நீர் கொட்டுறதுன்னு நாய்க்கையில உண்டு சில இடத்துல. அது கங்குலும் பகலும் கன்று இளறியால் கண்ண நீர் கைகளால் இறைக்கும் அப்படின்னு, கைகளாலே அந்த கண்ணீரை இறைத்து கொண்டிருப்பாள் அப்படின்னு சொல்றா இல்லையா? அந்த மாதிரி இருக்கிற நிலைங்கிறது இருக்கட்டும். அது ஒருவேளை நாயகனை பிரிந்தப்புறம் வருமோ என்னமோ. இப்ப நாயகன் பிரிய போகிறான் அப்படிங்கிற நிலையில அப்போ வெண்முத்து அரும்பி, வெண்மையான ஒரு கண்ணீர் அப்படிங்கிறதே முத்து போல இருக்கு.
அது அப்படியே தோன்றி ஓரத்துல ஒரு கண்ணீர் கட்டி இருக்கு அப்படின்னு. மடமான் விழிக்கின்ற, மடமான் எப்படி பார்க்கிறதோ அந்த மாதிரி பார்த்து கொண்டிருக்கிறது. மானுடைய பார்வையே ரொம்ப மருண்ட பார்வையாக இருக்கும், ரொம்ப பயத்தோட பார்த்துட்டு இருக்கும். அதுவும் மடப்பம் உடைய மான் அப்படின்னா கொஞ்சம் பயத்தோடவே இருக்கக்கூடிய மான் பார்த்துன்னு வச்சுக்கோங்க. மானுடைய கண் பெருசா இருக்கும், அகலமா இருக்கும், கொஞ்சம் மருஷிங்கிறது தெரியும் அதுல. அந்த மாதிரி இவனை பிரிந்து நான் எப்படி இருக்க போகிறேனோங்கிற ஒரு மருஷியோடு கூட மான் போல இருக்கக்கூடிய கண்ணை உடையவள். மா இதழே, மா இதழ் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் பார்த்தோம். பெரிய இதழ்களை உடைய கண்கள் அப்படின்னு, பெரிய இதழ்களை உடைய தாமரைப்பூ, பெரிய இதழ்களை உடைய அந்த குவளைப்பூ, அதே போல கண்கள் உடையவள் அப்படிங்கிற அர்த்தம் ஒண்ணும். இல்லாட்டா மா இதழே அப்படின்னு அவளையே கூப்பிடுகிறாள் அப்படின்னு, பெருமை பெற்ற அதரத்தை உடையவளே அப்படின்னு அர்த்தம். அவளுடைய அழகை சொல்லச்ச இந்த இதழையும் விட்டு பிரிந்து யாராலையும் இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அதையும் சொல்லுகிறார். ஆக இது எம்பெருமான் இவளை விட்டு பிரிந்தால் அவனுடைய நிலை, இதை நாயகனான பெருமானே தானே சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டா நாயகனுடைய நிலைமை இப்படிதானே இருக்கும் என்பதாக இங்க தோழியானவள் இவள்கிட்டே சொல்லுகிறாள் அப்படின்னு ரெண்டு விதமாவும் அர்த்தம் சொல்லலாம். மா இதழே அப்படிங்கிறதுக்கு இப்படி ரெண்டு விதமா அர்த்தம் சொல்ற மாதிரி, அவளை கூட்டு சொல்லுகிறாள் அப்படின்னு சொன்ன மாதிரி, வன்பூ மணிவல்லி அங்கேயும் அப்படி சொல்லலாம். வன்பூ மணிவல்லி அப்படின்னா பூங்கொடியே அப்படின்னு அவளையே கூட்டு, யாரே பிரிபவர் தாம், யார்தான் உன்னை விட்டு பிரிந்து இருப்பார்கள் அப்படின்னு சொல்லுகிறாள் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். தின்பூஞ்சுடர் நுதி நேமியஞ்செல்வர் விண்ணாடனைய வன்பூமணிவல்லி யாரே பிரிபவர் தாம், இவையோ கண் பூங்கமலம் கருஞ்சுடராடி விண்முத்தரும்பி வன்பூங்குவளை மடமான் விழிக்கின்ற மா இதழே அப்படின்னு. மடமான் விழிக்கின்ற கண் இவையோ அப்படின்னு, மான் போல விழிக்கின்ற கண்ணா இது. ஓ அப்படிங்கிறது அந்த பாவத்தை காண்பிக்கக்கூடியதாக இங்கே இருக்கிறது. ஆக ஆழ்வாருடைய இந்த பாவத்தை நாம் சுவாபதேசத்திலே பார்க்கும்போது, ஆழ்வாரை விட்டு பிரிந்து இருக்க முடியாமல் திருவேங்கடம் போனோம்னு கிளம்புறவா கூட, போன பாசத்தில் அது ஒண்ணு பார்த்தோம், திருவேங்கடம் போனோம்னு சில பாகவதர்கள்லாம் கிளம்புகிறார்கள் அப்படின்னு. அப்போ ஆழ்வாரை விட்டு பிரிந்து அவர்களாலும் இருக்க முடியாது, அவர்களை விட்டு பிரிந்து ஆழ்வாராலும் இருக்க முடியாது அப்படிங்கிற நிலை. அந்த நிலையில நல்ல ஞானிகளா இருப்பவர்கள் யாராவது ஆழ்வாரை விட்டு பிரிஞ்சு இருக்கணும்னு நினைப்பாடும். கற்பார் காமுறு சீலன்கிற ராமானுஜரை பத்தி சொல்லச்ச திருவரங்க தமுதனார் பல விஷயம் சொல்ற அப்படின்னு. நல்ல படிச்சவர்கள், நல்ல மகா ஞானிகள், அவர் பகவத் ராமானுஜரை விட்டு பிரிஞ்சே இருக்க மாட்டாளாம். பெரிய பெரிய பண்டிதர்கள். பகவத் ராமானுஜருடைய பெருமை எப்படின்னு கேட்டான்னா, ஒரு பக்கம் பார்த்தா மகா ஞானிகள், பெரிய பெரிய பண்டிதர்கள், அப்படிலாம் அவர் கால் கீழே தவங்கிடப்பா. அவர்கிட்ட ஏதாவது உபதேசம் கேட்கணும், அவர்கிட்ட தர்க்கவாதம் பண்ணி விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, பல விஷயங்கள் அவர்கிட்ட தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா பெரிய பெரிய ஆச்சாரியர்களா இருந்தாலும், அப்போ இவர் கூரத்தாழ்வாங்கவர் எப்படிப்பட்ட மகாஜானி, நடாதூர் ஆழ்வான் அப்படிங்கிறவர் எப்படிப்பட்டவர், திருக்குறகை பிரான் பிள்ளாங்கவர் எப்படிப்பட்டவர்கள், இவெல்லாம் கூரத்தாழ்வான் பகவத் ராமானுஜரோட நிறைய ஞானம் படைத்தவர் அப்படின்னு அவர் சொல்றது உண்டு. அப்போ திருக்குறகை பிரான் பிள்ளான பகவத் ராமானுஜர் எனக்கு சமம் இவர் அப்படின்னு சொன்னாராம் ஞானத்துல. அப்போ அப்படிப்பட்ட பெருமை அவருக்கு உண்டு. இப்படிப்பட்ட மகாஜானிகள் நிறைய பேர் இருந்தா, மாத்திரம் இல்ல, ஏகப்பட்ட பேர் இருந்தா அப்படின்னு. அப்போ நல்லார் பரவும் ராமானுசன், கற்றவர் பரவும் ராமானுசன், கற்றவர் காமுறு சீலன், இப்படி எல்லாம் வரும் திருவங்கத்து முதல்ல. நல்லா படிச்சவாள்லாம் அவருக்கு ராமானுஜ பகவத் ரொம்ப பிடிக்கும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அமுதனார் என்ன சொல்றார், என்னை போல இருக்கிறவாள்லாம் கூட அவர் திருவடியை விட்டு பிரிய மாட்டார்கள், ராமானுஜ திருவடியை விட்டு. என்ன ஏன்னு கேட்டனா, யார் அப்படி ஞானம் எல்லாம் இல்லாம இருக்காளோ அவர்கிட்டயும் பகவத் ராமானுஜருடைய கருணைங்கிறது ரொம்ப அதிகமா இருந்து, ராமானுஜர் அவர்களுக்கும் கூட்டு கூட்டு சத்விஷயங்கள் எல்லாம் சொல்லி அவர்களையும் கைங்கரியத்தில் ஈடுபடுத்தி இருக்கிறபடினால அவர்களும் இவரை விட்டு பிரிய மாட்டாமல் இருக்கிறார்கள்.
இப்படி ரெண்டு கோஷ்டியும் ராமானுஜர் பக்கம் இருக்கிற மாதிரியாக இப்ப ஆழ்வார் அப்படின்னா ஆழ்வார் அருளை செய்கிற பாசுரத்தை கேட்கும்போது சாதாரணமானவர்கள் மட்டுமல்ல, மகாமகா ஞானிகள் ரிஷி பிராயர்களா இருப்பவர்கள் அவர்கள்லாம் கூட ஆழ்வாரை விட்டு பிரிய முடியாமல் தான் இருப்பவர்கள். அப்போ ஆழ்வாரை விட்டு பிரிஞ்சா அவர்களுக்கு தாங்காது. ஏன்னா பிரியக்கூடியவர் இல்லை அவர். நடமினோ நமர்கள் உள்ளீங்க ஆழ்வார், நீங்கள்லாம் என்ன சேர்ந்தவர்கள் அப்படின்னு திருவனந்தபுரம் பாசுரம் சொல்ற. நடமிலோ நமர்கள் உள்ளீர் அப்படின்னு ஆழ்வார் சொன்ன அப்படின்னா நம்ம ஆழ்வார் நம்ம சொல்றதுல என்ன இது? இப்ப ஆழ்வார் எப்படிப்பட்டவன்னா, இவையோ கண் பூங்கமலம் கரும் சுடராடி வெண்முத்தரும்பி அப்படின்னு. ஆழ்வாருடைய கண்ணுனா ஞானம்னு அர்த்தம். பொதுவாக கண்ணா ஞானம் சொல்வாள் இல்லையோ அப்படின்னு. இவருடைய ஞானமா ஞானம். இவருடைய கண்ணை மற்றவருடைய கண்ணுக்கு சமமாக இந்த பெண்ணுடைய கண்ணை சொல்லலாமோ? அந்த மாதிரி உலகத்திலே மற்றவருடைய ஞானத்துக்கு சமமாக இவருடைய ஞானத்தை சொல்லலாமோ? சொல்ல முடியாது. பின்ன என்ன கேட்டா, பூங்கமலம் கரும் சுடராடி அப்படின்னா ஒரு பக்கம் கரும் சுடரான எம்பெருமானுடைய திருமேனி இவர் கண்ணுக்குள்ள இருக்கு. இன்னொரு பக்கம் பூங்கமலத்திலே இருக்கக்கூடிய பிராட்டியருடைய திருமேனி இவர் கண்ணுக்குள்ள இருக்கு. இன்னொரு பக்கம் வெண்முத்து அரும்பி எம்பெருமானை அனுபவிப்பதால் ஆனந்த கண்ணீர் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்கு. ஆழ்வாருடைய கண்ணுக்குள்ள பெருமாள் தாயார் இதெல்லாம் இருப்பார். வெண்முத்தரும்பி அப்படின்னு இத உபனிஷத் சொல்றது. யோகிகளுடைய கண்ணுக்குள்ளே பெருமாள் இருப்பார் அப்படின்னு சொல்றது. யோகிகள் இருக்கா இல்லையோ, அவளுடைய கண்ணுக்குள்ளே பெருமாள் இருக்காராம். இது ஒரு பெரிய விசாரம் சீபாஷயத்துல இருக்கு. கண்ணுக்குள்ளே இருப்பவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பரமாத்மா தான் கண்ணுக்குள்ளே இருக்கார் அப்படின்னு வரும். அந்த மாதிரி ஆழ்வாருடைய கண்ணுக்குள்ளே பெருமாள், பிராட்டியார், அதுக்கப்புறம் வெண்முத்து அப்படிங்கிறது இந்த பகவத் அனுபவம்னு அர்த்தம். அப்போ இப்படி எல்லாம் இருக்கு. இது மற்ற பேருடைய கண் மாதிரி இல்லை அப்படின்னு. மடமான் விழிக்கின்ற இதழே இதெல்லாம் எம்பெருமானுடைய ஒரு அனுபவம் அப்படின்னு வச்சுக்கணும் அப்படின்னு. அப்போ அப்படிப்பட்ட ஆழ்வாரை பிரிந்து இருக்க முடியாது அப்படின்னு பாகவதர்கள் நினைக்கிறார்கள் என்கிற அர்த்தத்துல நம்ம எடுத்துக்கலாம். ஆழ்வாரோடு சேர்ந்து இருப்பது ஸ்ரீவைகுண்டத்திலே இருப்பது போல, ஆழ்வாரை விட்டு பிரிவது ஸ்ரீவைகுண்டத்தை விட்டு பிரிவது போல. அது எப்படி யாருக்குமே மனசு இருக்காதோ அந்த மாதிரி ஆழ்வாரை விட்டு பிரிவதற்கும் மனசு இருக்காது அப்படின்னு அர்த்தம். இப்போ தென்போன் சுடர் நுதி நேமியன் செல்வர் விண்ணாடனைய பண்பூமணிவல்லி யாரே பெரிபவர்தாம் இவையோ கண்பூங்கமலம் கருஞ்சுடராடி வெண்முத்தரும்பி வன்பூங்குவளை படமான் விழிக்கின்ற மாயிதழே மாயோன் வட திருவேங்கடநாட வள்ளிக் கொடிகள் நோயோ உரைக்கிலும் கேட்கின்றீர் உரையீர் நுமதுவாயோ அதுவன்றி வல்வினையேனும் கிளியுமெல்குமாயோ அடுந்தொண்டையோ அறையோ இது அறிவரிதே. மறுபடியும் திருவேங்கட பாசம். மாயோன் வட திருவேங்கட நாட அப்படின்னு. வட திருவேங்கட நாட்டை உடையவன் மாயோன். மாயோன்னா எம்பெருமான். எம்பெருமானுடைய வட திருவேங்கடை நாட்டை உடையவன் அப்படின்னு ஆரம்பிக்கிறது இந்த பாசுரத்துல. நோயோ உரைக்கிலும் கேட்கின்றீர் உரையீர். இந்த பாட்டு நாயகனுடைய பாட்டு. நாயகன் அருளி செய்கிற பாட்டு. நாயகியும் தோழியும் இருக்கும்போது அவர்கள் இருவரையும் பார்த்து நாயகன் சொல்லுகிறான். அதாவது இந்த மாதிரி நாயகியும் தோழியும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த இடத்துல பேசின்னு இருக்கார்கள் அப்படின்னா, அழகான ஒரு நிலம் ஒண்ணு. நிலத்துல நிறைய கிளிகள்லாம் இருந்துட்டு இருக்கு. அந்த கிளிகள் இருக்க பக்கத்துல பூஞ்செடிகள்லாம் இருக்க ஆச்சரியமான நிலத்திலே இவர்கள் இருக்க. நிலத்து பக்கம் அப்படியே போய் உட்காந்துருப்பான். அப்படியே நிலத்தை காவல் காத்ததாகவும் இருக்கும். அந்த இடமே கொஞ்சம் ரம்யமாகவும் இருக்கும். அதனால ஒரு நிலத்தை, அதாவது பயிரோடு இருக்கக்கூடிய ஒரு நிலத்தின் பக்கத்திலே நாயகியும் தோழியுமாக இரண்டு பேருமாக இந்த மாதிரி நாயகனுடைய ஒரு பிரிவாற்றாமையை பற்றி இவர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாயகனுடைய மனோபாவத்தை தோழி சொன்னாலும் போன பாசுரத்துல சொன்ன மாதிரி வச்சுப்போம். நாயகன் சொன்ன மாதிரி இல்லாமல்
தோழி சொல்லுகிறான்னு சொன்னதுதான் உத்தமமா இருக்கும்னு உத்தமர் சுவாமி சாதிச்சிருக்கார். அதனால தோழியானவள் அந்த பாட்டை நாயகியிடம் சொல்லுகிறாள் அப்படின்னு அதையும் வச்சுப்போம். வச்சிருந்தா அப்போ நாயகன் அந்த இடத்துல வரா அப்படின்னு அந்த இவர்கள்லாம் பேசிட்டு இருக்கும்போது அப்போ இவர்களை பார்த்து தன் நிலைமையை நாயகன் எடுத்து வைக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மாயோன் திருவேங்கடநாட வள்ளி கொடிகாள் நோயோ உரைக்கிலும் கேட்கின்றீர் உரையீர். மாயோனான திருவேங்கடத்திலே இருக்க மாயோன் எம்பெருமான். அந்த எம்பெருமானுடைய வட திருவேங்கட நாடு இருக்கு. அந்த நாட்டிலே திருவேங்கட நாட்டிலே இருக்கக்கூடிய வள்ளி கொடி போல பூங்கொடி போல இருக்கக்கூடிய பெண்களே, வள்ளி கொடிகாள் பெண்களேன்னு இவா ரெண்டு பேரையும் பார்த்து சொல்ற. நோயோ உரைக்கிலும் கேட்கின்றீர், எனது கஷ்டம் என்ன அப்படிங்கிறத நான் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீர்கள். கேட்க மாட்டேன்னு சொல்றீங்களே, நோயோ உரைக்கிலும் உங்க காதால வாங்கலையே அப்படின்னு நான் எத்தனை தடவை சொன்னாலும் உங்கள் காதால் வாங்கிக் கொள்ளவில்லை. உரையீர், இல்ல நீங்களாவது சொல்றீங்களா ஐயோ இவர் இப்படி கஷ்டப்படுவாரு அப்படின்னா அதுவும் இல்லை அப்படின்னு. வாயோ அதுவன்றி நுமது வாயோ அதுவன்றி வல்வினையேனும் கிளியுமிழ்குமாயோ அடும் தொண்டையோ அறையோ இது அறிவரிதே. என்னை இப்படி கஷ்டப்படுத்தும்படி உங்களிடம் என்ன இருக்கிறது அப்படின்னா, நுமதுவாயோ உங்களுடைய பேச்சு, அந்த பேச்சு என்னை கஷ்டப்படுத்துகிறது. அது இல்லாமல் வல்வினையேனும் கிளியுமெல்குமாயோ, மகாபாவம் செய்த நானும் இந்த நிலத்திலே இருக்கக்கூடிய கிளியும் இரண்டு பேரும் தளரும்படியான நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஆய்னா ஆய் என்கிற வார்த்தை, கிளியை விரட்டுகிற ஒலி. அதாவது நிலத்திலே கிளியை விரட்டுவதற்காக ஆய் ஆய் அப்படின்னு விரட்டுவா இல்லையா, ஆய் 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 அப்படின்னு விரட்டுவா இல்லையா, அதுவே இவனுக்கு பரம போக்கியமா இருக்கு. அந்த கிளிக்கும் சரி எனக்கும் சரி இரண்டு பேருக்குமே ஒரு தளர்ச்சியை கொடுக்கக்கூடிய உங்களுடைய விரட்டுகிற ஒலியோ இல்ல தொண்டையோ உங்களுடைய குரலோ, இதுல எது, இதை நீங்களே சொல்லுங்கள். அறையோ நீங்களே சொல்லுங்கள், இதுல எது என்னை அடும், இதுல இது என்னை கொல்லும்படி இருக்கின்றன, என்னை பாடுபடுத்துகிறது, இதுல எது அப்படின்னு நாயகியையும் தோழியையும் சேர்த்து இங்கே சொல்லுகிறான். நாயகன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. நாயகியை பத்தி தானே சொல்லணும், தோழியும் சேர்த்து சொல்லுகிறான் அப்படின்னா ரெண்டு பேரும் கூடி இருக்கும், தோழியும் தலைவியும் ரெண்டு பேரும் கூடி இருக்கும் இதிலே சொல்லக்கூடிய பாசுரம் அப்படிங்கிறது தெரிகிறது. அதனால அந்த நாயகிக்கு புருஷகாரம் மாதிரி இந்த தோழியானவள் கூடவே இருக்கிறபடினால அப்போ அவளுடைய சில செய்கைகளும் சில குரலும் கூட இவனுக்கு உத்தேசமாக இருக்கு. ஏன்னா நாயகியினுடைய தோழி என்கிற காரணத்தினாலே. இந்த நாயகியும் தோழியும் எதற்காக இங்கே நிலத்துக்கு வந்திருக்கிறார்கள் அப்படின்னா, நிலத்தை காவல் காப்பதற்காக. இதெல்லாம் புனங்காவல் அப்படின்னு, நிலத்தை காவல் செய்வது அப்படின்னு ஒண்ணு உண்டு. இல்ல கிராமங்கள்ல இப்பவும் கூட உண்டு. இப்போ இங்க உட்காந்துக்கிறது அங்க போய் வயக்காட்டுல போய் உட்காந்துக்கோ அப்படின்வா. காத்துல வெறுமை தானே உட்காந்துருக்க, போய் வயக்காட்டுல போய் உட்காந்துக்கோ அப்படின்னா நிலத்தை போய் காவல் காத்து கொண்டிரு அப்படின்னு அர்த்தம். அதை நாயகியும் தோழியும் செய்கிறார்கள். இவர்கள் எதற்காக காலம் காக்க வேணும் அப்படின்னா, இது அவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு. கிராமத்தெல்லாம் இது ஒரு பொழுதுபோக்கு, இது டைம் பாசிங். இது அந்த ரீதியிலே அவர்கள் வந்திருக்கிறார்கள். அப்போ நாயகன் வந்தான். ஆனா நாயகன் வந்தா கூட அவனை இவர்கள் பொருட்படுத்தாமல் இருக்க வச்ச. அப்போ அவர்களை பார்த்து சொல்லுகிறான் அப்படின்னு, பள்ளி கொடிகள் அப்படின்னு. மாயோன் திருவேங்கடநாட, மாயோன் வட திருவேங்கடநாட வள்ளி கொடிகள் அப்படின்னு. அதாவது வட திருவேங்கடத்துல இருக்கக்கூடிய வள்ளி கொடிகளே அப்படின்னு அர்த்தம். வள்ளி கொடி அப்படின்னா, வள்ளினாலும் கொடினாலும் ஒண்ணுதான் கிட்டத்தட்ட. வள்ளிங்கிறது சம்ஸ்கிருத பதம், கொடிங்கிறது தமிழ் பதம். ஆக ரெண்டையும் சேர்த்து அப்படி சொல்றது உண்டு, வள்ளி கொடி அப்படின்னு. ஆனால் ஒரு பக்கம் பார்த்தா கொடினாலே பெண் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டா. இப்போ வள்ளி கொடி அப்படின்னா கொடி போன்ற பெண் அப்படி, கொடி போன்ற பெண்களே அப்படின்னு அவர்களை பார்த்து சொல்லி. இவர்கள் எல்லாம் வட திருவேங்கடம், திருவேங்கடம்னாலே அது வடக்கு பக்கத்துக்கு எல்லை, திவ்ய தேசத்திலே.
வடக்குக்கு எல்லை திருவேங்கடம் அப்படின்னா தெற்குக்கு இந்த பக்கம் எல்லைங்கிறது, அந்த பக்கம் எல்லைங்கிறது காஞ்சிபுரம்னு சொல்லுவான். இங்க இருந்து தென்னாடெல்லாம் ஆரம்பம் அப்படின்னு காஞ்சிபுரத்திலே இருந்து. அதாவது திவ்யங்குருவன் திரமிட விஷயம் திருஷ்யத்தை அஸ்தி செய்யலான்னு சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்காங்க. அதனால்தான் ராமானுஜ நூற்றந்தாதி கூட தென்னத்தியூரர் அப்படின்னு வரும். திருவேங்கடத்துக்கெல்லாம் வட திருவேங்கடம் வரும், அத்தியூருக்கு தென்னத்தியூர் அப்படின்னு வரும் அப்படின்னு. ஏன்னா திருவேங்கடத்துக்கு தெற்கு இருக்கிறபடினாலே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வட திருவேங்கட நாட்டை சேர்ந்தவள் அப்படின்னு சொல்ற. எல்லாமே திருவேங்கட நாடு. இவர்களுக்கு நாயகன் நாயகி 2 பேருக்குமே கிட்டத்தட்ட அதை சுத்தி திருவேங்கட நாடுன்னா சுத்தி உள்ள மொத்தமும் இவர்களுடைய சொந்த ஊரா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு தெரிகிறது அப்படின்னு. அப்போ அவர்கள் கிட்ட போய் நாயகன் என்ன சொல்றான் அப்படின்னா, என்னுடைய கஷ்டம் என்ன தெரியுமா? என் கஷ்டத்தை நான் என் வாயால் சொல்ல முடியுமா? என்னுடைய பிரிவாலே நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்றங்களே, உண்மையில உங்கள் பிரிவினாலே நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் என்பதை நான் என்னைக்காவது சொல்றேன்னா? சொன்னா நீங்கள் கேட்பீர்களா? நீங்கள் என்னை கேள்வியாவது கேட்டிருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கோ என்னவோ அப்படின்னு. சரி, நீங்கள் கேட்காட்டா கூட பரவாயில்ல, நானே சொல்றேன் அப்படின்னா அதை உங்கள் காது கொடுத்து கேட்பார்களா? என்ன பண்ணுவாங்க? எனது கஷ்டத்தை உங்களால் பரிகாரம் காண முடியாது இந்த கஷ்டத்துக்கு. ஆனா கஷ்டத்தை கேட்கலாமே. ஒருத்தருடைய கஷ்டத்தை இன்னொருத்தர் பரிகாரம் பண்றது பொதுவா நடக்காது. பொதுவாகவே அவரவர்கள் கஷ்டம் அவரவர்களுக்கு, அவரவர்கள் பசி அவரவர்கள் தூக்கம் அவரவர்கள் சுக துக்கம். அவரவர் பசி அவரவருக்கு தான், அவர் சாட்டாதான் அந்த பசி போகும். அவரவர் தூக்கம் அவரவருக்கு தான், அந்த மாதிரிதான் அவரவர் துக்கமும். மற்ற பேர்லாம் உங்க துக்கத்திலே நான் பங்கெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லலாமே தவிர துக்கத்துல பங்கெடுக்க முடியாது. ஏன்னா உடம்பு துக்கத்துல என்ன ஆனாலுமே பங்கெடுக்க முடியாது. அந்த உடம்பு துக்கம் அவளுக்கு அதுதான். மனோ துக்கத்துல வேணா கொஞ்சம் பங்கெடுக்கிறேன்னு சொல்லிக்கலாம், வாக்குனால சொல்லிக்கலாம், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் பண்ண முடியாது. அவரவர் அவரவர் தானே. அப்ப உங்க கஷ்டம் உங்களுக்கு, அது நீங்க சொல்றீங்க வாஸ்தவம். ஆனா என் கஷ்டம் என்ன அப்படிங்கறத பத்தி நீங்கள் எப்பாவது சிந்தித்திருக்கிறீர்களா அப்படின்னு. மாயோன் வட திருவேங்கடநாட வள்ளி கொழுகாள் நோயோ உரைக்கிலும் கேட்கின்றீர் உரையீர் அப்படின்னு. நான் எத்தனை சொன்னாலுமே நீங்க என்ன கேட்கலைங்கிறது மாத்திரம் இல்ல, நான் என்னுடைய கஷ்டத்தை நானே சொல்லும் போது கூட அதை உங்கள் காது கொடுத்து நீங்கள் கேட்கலையே. இப்ப துக்கத்தை போக்குவதற்கு, ஒருவருடைய துக்கத்தை இன்னொருத்தர் போக்குவதற்கு ஒண்ணும் பண்ண வேண்டாம், காது கொடுத்து கேட்டாலே பாதி துக்கம் போதும். நான் முதலே சொன்னேன்ல, அவர் துக்கத்தை ஒரு ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா காது கொடுத்து கேட்டாலே போருமே. அதனால தானே பிராட்டிக்கு ஸ்ரீஹின்னு திருநாமம். ஏன்னா நம்முடைய துக்கத்தை கேட்கிறார் அப்படின்னு, ஸ்ருணோதி அப்படின்னு. கேட்கிறார் அப்படின்னா ஆசிரியர்கள் அடியார்கள் சொல்வதையெல்லாம் கேட்கிறாளாம். ஏன்னா யார் கேட்கிறா? நாம போய் ஒண்ணு சொன்னோம்னா கேட்பதுக்கு யார் தயாரா இருக்கா? எத்தனையோ பேர் கஷ்டம்னு சொன்னா வச்சுக்கோங்க, இப்ப பட்டுன்னு அந்த இடத்துல கிளம்பிடலாம் தான் பாப்பா. ஓயாதையும் போனா தன் கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்கான்னு. கேட்கிறவர் பிராட்டி ஒருத்தர் தான். அதனால்தான் ஸ்ருணோதி, கேட்கிறவர் அப்படிங்கிற அர்த்தத்துல ஸ்ரீஹின் திருநாமம். கேட்பதற்கு ஆள் கிடையாது. கஷ்டத்தை சொன்னா யாரும் கேட்டுக்க மாட்டா. இவன் இங்க சொல்ல வந்துட்டான் அப்படின்வா. இன்னும் சில பேர் சாமர்த்தியம் என்ன பண்ணுவா அப்படின்னா, இவன் ஒரு கஷ்டத்தை சொன்னா வச்சுக்கோங்க, அவன் 10 கஷ்டத்தை சொல்லி அவளை திருப்பி அனுப்பிச்சுடுவான். அவளுக்கு தன் கஷ்டத்தை ஏன் சொன்னோன்னு ஆயிடும் அப்படின்னு. இப்படிதான் லோகத்தில் நடந்துட்டு இருக்கு. கேட்பவர் பிராட்டி ஒருத்தர் தான் அப்படின்னு. அந்த மாதிரிதான் இங்க சொல்றார், நீங்கள் கேட்கின்றீர் அப்படின்னு. நோயோ உரைக்கிலும், நானே சொன்னா கூட உரைக்கிலும்னு சொன்னவங்க நீங்கள் என்ன சொல்லணும். ஆனா சொல்லல. நீங்க எங்கிட்ட கேட்டங்களா உங்களுடைய மனோபாவம் எப்படி இருக்குன்னு? இல்ல அப்படின்னு. அப்போ நோயோ உரைக்கிலும் கேட்கின்றீர், நீங்க கேட்கலையே. உரையீர், அதுக்கு மேல உரையீர் சொல்லுங்கோ அப்படின்னு அர்த்தம். என்னுடைய கஷ்டத்துக்கு காரணம் என்ன நீங்களே சொல்லுங்கோ அப்படின்னு சொல்ற. நாங்கள், அதாவது நான் உங்கள் அழகிலே ஈடுபட்டு இருக்கிறேன் அப்படின்னு மாத்திரம் இல்ல, உங்களுடைய குரலிலே உங்களுடைய வாய் அழகிலே அதிலே நான் ஈடுபட்டு இருக்கிறேனே, அதுவா காரணம் அப்படிங்கறத நீங்களே சொல்லுங்கோ அப்படிங்கிற. அவதான் சொல்ல மாட்டேங்கிறா, அவதான் கேட்கவே மாட்டேங்கிறா, காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறா. ஆனா அவளை பார்த்து உரை சரி இப்ப நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறான்னா, இது இந்த நாயகனுடைய அபினிவேசத்தை சொல்றது.
சரி நாங்க தான் கேட்க மாட்டோம், இல்லை இந்த இடத்த விட்டு போம் அப்படின்னு இல்லை, போக முடியாது அவனால். சொன்னா கூட கேட்க மாட்டேங்கும்போது சரி பரவாயில்ல இப்போது சொல்லுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களை விட்டு பிரிய முடியாது என்னாலே. அப்போ என்னை அடும், 4வது வரையில அடும் இருக்கு, என்னை கஷ்டப்படுத்தும், எனக்கு இவ்வளவு துன்பத்தை பிரிவி துன்பத்தை கொடுக்கும்படி இருக்கக்கூடியது நுமதுவாயோ அதுவன்றி வல்வினையேனும் கிளியுமிழ்கும் ஆயோ தொண்டையோ. இதுல எது எனக்கு இவ்வளவு பிரிவு துயரை கொடுக்கும்படி உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடியது எது? அதுல முன்னா சொல்ற முதல்து நுமதுவாயோ, உம்முடைய வாய்ப்பேச்சா, வாயோனா வாய்ப்பேச்சான்னு அர்த்தம். அதாவது மதுரா மதுராலாப்பா கிமாக மம பாஷினிங்கிற பெருமாள் ஆஞ்சநேயர் வந்த உடனே சீதாதேவியை பார்த்தேன்னார் அவர். அவள் என்ன சொன்னாள் அப்படின்னா, அவள் என்ன சொன்னாள்ங்கிறத கேட்கணும்னு ஆசைப்படுறார். ஏன்னு கேட்டான்னா, அவள் என்ன சொன்னாள்னா என்ன இன்ஃபர்மேஷன் சொன்னா அப்படின்னு அர்த்தம் இல்லை. அங்க ஒரு இருக்கு, நீ அங்க போனே அவர் என்ன சொன்னார்னா அவர் என்ன தகவல் சொன்னார் அப்படின்னு அதை கேட்கல. இப்ப ராமன் என்ன கேட்கறான்னா, மதுரா மதுரா லாபா கிமாக மம பாவினி, அவள் எதை சொன்னாலும் அழகா இருக்குமே, அவள் என்ன சொன்னாள் அப்படின்னா. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் அத்தனை அழகா இருக்குமா, ரொம்ப அழகாக பேசுவாளே, அவள் என்ன சொன்னாள் அப்படின்னு. அப்பதான் ஆஞ்சநேயர் பார்த்த அந்த பிராட்டி என்ன சொன்னாரோ அதை அப்படியே ஒப்பிக்கிறார். இங்க கொஞ்சம் கூட மாறாமல், ஒரு அக்ஷரம் கூட மாறாமல் பிராட்டி சொன்னதை சொல்றார். ஏன்னா அவ 2 பேருக்கு தான் புரியும் அது, அந்த மாதுரியம் அது அவளுக்கு தான் புரியும், நமக்கெல்லாம் புரியாது. ஆஞ்சநேயர் பார்த்தா நமக்கு இது புரியாது, இவா 2 பேருக்கு தெரியும். அதனால தன்னுடைய வார்த்தையாக சொல்லாமல் பிராட்டியனுடைய வார்த்தை என்னவோ அதை அப்படியே சொல்லிடுற, டைரக்ட் ஸ்பீச்சர் சொல்ற மாதிரி அப்படியே சொல்லிடுறார் அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல வரும். இல்ல ஆஹா, அந்த மாதிரி உமது வாயோ, உமது வாய்ச்சொல் இருக்கும் இல்லையோ, அது என்னாலே ஒரு நாளும் மறக்க முடியாது. அப்போ பிரிவு துயரிலே உம வாய்ச்சொல்லையே நினைத்து 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 நான் ஏங்கி கிடப்பேனே, அது என்னை வாட்டுமா. நுமது வாயோ அது அன்றி வல்வினையேனும் கிளியுமிழ்குமாயோ, இல்ல நுமது ஆயோ, ஆயோனா கிளியை விரட்டும் சொல்னு அர்த்தம் பண்ணிருக்காங்க. ஆய் அப்படின்னு விரட்டுவாதியோ, அதே நான் புருஷனான நாம சொன்னா அது கொடூரமா இருக்கும். ஆனால் இந்த கிளி போன்ற குரல் எல்லை இளங்கிளியன்னு சொல்ற மாதிரி கிளியை போன்றவர்கள், கிளியை போன்ற குரல் உடையவர்கள் கிளியை விரட்டின எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்போ நுமது ஆயோ, நீங்கள் கிளியை விரட்டும் போது சொல்லக்கூடிய அந்த ஆய் அப்படிங்கிற வார்த்தையா ஒண்ணு, நுமது வாயோ இல்ல ஆயோன்னு அழகா வருது. அது எப்படின்னா, வெல்வினையேனும் கிளியும் எல்கும், அந்த உங்களுடைய அந்த விரட்டல் வார்த்தையை பார்த்து அந்த கிளியானது தளரும் போகும் அப்படின்னு. கிளியும் தளரும்படி இருக்கு, வல்வினையேனும் கொடிய தீவினையை உடைய நானும் தளரும்படி இருக்கு. ஏன்னா நீ கிளியை ஆய் ஆயினும் உங்களுடைய மதுரமான வாக்கினாலே சொல்லும் போது அதையே நான் நினைத்து கொண்டிருப்பேன். எல்லே இளங்கிளியே இன்னும் ஒரு அங்குதியோன்னு சொல்லச்ச ஒருத்தர் சொன்ன எல்லேங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குங்க. எல்லைங்கிறது எப்படிப்பட்ட வார்த்தை அது? எல்லைங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு அர்த்தம் கிடையாது. இது ஒரு கிராமிய பேச்சு. எல்லை அப்படின்னு இப்பவும் திருநெல்வேலி பக்கம் சீவிலியத்தூர் பக்கம் எல்லையை தான் பேசுவான். எல்லையை தான் பேசிட்டு இருவான். இன்னைக்கும் அப்படிதான் பேசுறான். அப்படிப்பட்ட வார்த்தையை தான் சொல்றான். ஆனா சொல்லும் போது, இவா சொல்லும் போது எத்தனை அழகா இருக்கு, இவர்கள் ஒருவருக்கொருவர் சொல்லும் போது எத்தனை அழகா இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரியாக இந்த கிளி என்ன பண்றதா, இவர்களுடைய அந்த விரட்டல் ஆய் இருக்கு இல்லையா, அதை கேட்டு கிளி தளர்ந்து போகிறதாம். அது என்ன காட்டிலும் மதுரமா இருக்கே அப்படின்னு. கிளி கூட வெட்கப்பட்டு போகிறது. கிளி பயந்து போகிறது இல்ல, கிளியும் வெட்கப்பட்டு போகிறது, கிளியும் தளர்ந்து போகிறது, நானும் தளர்ந்து போகிறேன். எப்படிப்பட்ட குரல் இது அப்படின்னு அதை நினைத்து நானும் தளர்ந்து போகும்படி இருக்கக்கூடிய உங்களுடைய ஆயோ என்கிற சொல்லோ அப்படின்னு. வல்வினையேனும் தன்னை சொல்லும் போது வல்வினையேனும், ஏன்னா இப்படிப்பட்ட வார்த்தையை நான் தினந்தோறும் கேட்க வேண்டியிருக்க, அந்த பிரிவினாலே இதை கேட்க முடியாமல் நான் பிரிந்து இருக்க போகிறேனே, அப்படிப்பட்ட பாவம் பண்ணேனேன்னு அர்த்தம். வல்வினையேனும் கிளியும் எழுகுமாயோ அடும் தொண்டையோ. தொண்டையா, தொண்டைனா உங்களுடைய சிவந்த ஆதாரமோ அப்படின்னு அர்த்தம். இல்ல குரலோன்னு அர்த்தம் வச்சுக்கலாம். குரலுக்கு தொண்டைன்னு பெயர் அப்படின்னு. இல்ல கோவை கனி போல சிவந்த அதரத்துக்கு கூட தொண்டை அப்படின்னு பேர் உண்டு. ரெண்டும் வச்சு. இதுல எது என்னை அல்கும்,
ஏன்னு கேட்டான்னா இவர்கள் ஆயோங்கிற வார்த்தையை சொல்லும் போதும் இல்லை இவர்கள் பேசும்போதும் அப்போ அந்த திரு அதரம் இருக்கு இல்லையா, அதை பார்த்து நாயகன் மோகிச்சு போயிருக்கான். அதனால தொண்டையோ, இதுவும் ஸ்ரீமத் ராமாயணத்துல வரும் அப்படின்னு. பிராட்டி பேசும்போது அந்த திரு அதரம் எவ்வளவு நல்லா இருக்கும்னு ராமன் சொல்ற. அது லேசாக சிரிச்சுட்டே தான் பேசுவாராம் அவர். அந்த சிரிப்புல பாதி மலர்ந்து இருக்குமே அப்படிலாம் ஒரு அழகா. அப்ப தொண்டையோ அடும், இதுல எது அடும், இதுல எது என்னை பாடுபடுத்துகிறது, இது என்னை கொல்லும்படியாக இருக்கக்கூடியது, அது எது? இது அறிவரிது, இது அறிவரிதே, இதை எனக்கு தெரிஞ்சுக்க முடியல, அதனால உரையீர், இது நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லு, நீங்களே சொல்லுங்க இதுல எது என்னை இப்படி பாடுபடுத்துகிறது அப்படின்னு. அப்போ உரையீர் நுமது வாயோ அது ஒன்றி வல்வினையேனும் கிளியும் எழுகுமாயோ அடும் தொண்டையோ அறையோ இது அரிதே. அறையோ அப்படின்னா அவர்கள் கிட்ட முறையிடுகின்றார் அப்படின்னு அர்த்தம். நீங்களே சொல்லுங்கள்னா ஒருத்தர் கிட்ட முறையிடும் போது அறையோ இனி போனாலே அப்படின்னு சொல்றா இல்லையா, அது முறையீடு வார்த்தை. இனிமேல் எம்பெருமான் போவானோ நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஆக இந்த அடுங்கிறதே இல்லை. நீங்களோட வாயோ அடும், ஆயோ அடும், தொண்டையோ அடும் அப்படின்னு அர்த்தம். இதுல வாய் அப்படிங்கிறதுக்கு முகம்னு ஒரு அர்த்தம் கூட உண்டு. உம்முடைய முகமா அல்லது தொண்டையா அல்லது அந்த குரலா, அப்படி பல விதமா அர்த்தம் சொல்லலாம். தொண்டைங்கிறதுக்கே 2 அர்த்தம் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி பல விதமாக அர்த்தம் நாம் சொல்லலாம் அப்படின்னு இருக்கு. மாயோன்வட திருவேங்கடநாட வள்ளி கொடிகள் நோயோ உரைக்கின்றிலும் நோரோ உரைக்கிலும் கேட்கின்றீர் உரையீர் நுமது வாயோ அதுவன்றி வல்வினையேனும் கிளியும் எழுகுமாயோ அடும் தொண்டையோ அறையோ இது அறிவரிதே அப்படின்னு. இல்ல உன்னுடைய அவர்களெல்லாம் என்ன சொல்லணும்னு கேட்டா, இதெல்லாம் இருக்கட்டும், நாயகியானவள் என்னை பிரிந்து அந்த பிரிவு துன்பத்தினாலே நீ வருந்துகிறாய் அப்படிங்கறத சொல்லணும். அது வரவழைக்கிறதுக்காக இத்தனையும் சொல்லுகிறான். நீங்க ஏதாவது காரணம் சொல்லுங்க, எதனால இருக்கும்னா, அப்போ கெட்டிக்காரியான நாயகியா இருந்தா சொல்லுவார், எதுவா இருக்கும் காரணம் எனக்கு என்ன தெரியும், ஒரு க்ஷணம் கூட என்னை விட்டு பிரிந்து இருக்க முடியாதே அப்படின்னு சொல்லுவார். இப்போ ஆழ்வாரை விட்டு பிரிந்து இருக்க முடியாத பாகவதர்கள், அந்த பாகவதர்கள் ஆழ்வாருடைய அந்த திருவாய்மொழி பாசுரத்திலும் திருவிருத்த பாசுரத்திலும் ஈடுபட்டு நாங்கள் உம்மை விட்டு பிரிய முடியாதபடி எங்களை பாடுபடுத்துவது ஆழ்வாரே உம்முடைய குரலா, இல்ல உம்முடைய திருவாயா, இல்ல திருவாய் மொழியா, இல்ல அதுல இருக்கக்கூடிய பண்ணா பாட்டா, எது அப்படின்னு அழகா கேட்கும்படியாக இருக்கு. நோயோ உரைக்கிலும் கேட்கின்றீர், எங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் அப்படிங்கிறது உம்மை விட்டு பிரிந்து நாங்கள் படுவது அப்படிங்கிறது தான். அதை நாங்க சொன்னா கூட நீர் கேட்க போறதில்லை. ஏன்னு கேட்டா பகவத் பரதாக இருக்கப்படினால, நீர் திருவாய்மொழி அருளி செய்கிறவரால் இருக்கப்படினால. ஆனால் எங்களுக்காக என்ன பண்ண போறீர்னா, தொண்டர்களுக்காக திருவாய்மொழி பாட போறீர். அப்போ வாயோன்னா திருமுகமோன்னு அர்த்தம் வச்சுக்கலாம். ஓ முடியாது, ஆழ்வார் திருநீல ஆழ்வாருடைய திருமுகமா இல்ல திருவாய்மொழியா அப்படின்னு, இதுல எது அதனுடைய சொற்போக்கா, அதனுடைய குரல் ஓசையா, இல்ல இதழகா, இதை நீர்தாமே நிச்சயித்து சொல்ல வேணும் அப்படின்னு ஆழ்வார்கிட்ட விண்ணப்பம் பண்ற மாதிரியாக இந்த பாட்டு இருக்கு. மாயோன்வட திருவேங்கடநாட வள்ளி கொடிகள் நோயோ உரைக்கிலும் கேட்கின்றீர் உரையீர் நுமது வாயோ அதுவன்றி வல்வினையேனும் கிளியும் எழுகுமாயோ அடும் தொண்டையோ அறையோ இது அறிவரிதே. இதை தெரிந்து கொள்வது கஷ்டமாக இருக்கிறதே, அதை நீங்களே சொல்லுங்கள். நான் சொல்றதை கேட்கல, இதையாவது சொல்லுங்கள்
அரியணையாம் என்று காண்கின்றன கண்ணன் விண்ணணையாங்கிற அடுத்த பாசுரம் அடுத்த வாரம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.